அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நூலோட உங்களை சந்திப்பதை விரும்புகிறேன். திருக்குறள் தான் அது எல்லாமே. திருக்குறளோட சாரதா பதிப்பகத்தோட பரிமேல் அழகர் உரை. அப்புறம் திருக்குறள் இன்னொன்று என்னன்னாக்க மணிவாசகர் பதிப்பகத்தோட உரை ஒன்று இருக்குது. திருக்குறள் மணிவாசகர் பதிப்பகத்தோட உரை ஒன்று இருக்குது. அது பீமரத சாந்தியும் போது யாரோ கொடுத்தது 2014 மணிவாசகர் நூலகம் தென்றல் பதிப்பகம். இன்னொன்று கவிதான்னு நினைக்கிறேன், மாணிக்க வாசகன் உமா பதிப்பகம் இன்னொன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா 5 நூல்களும் 5 பேர் உரையாசிரியர்கள். இந்த நூல் இது ஒரு மணிவிழா வெளியீடு. இதனுடைய இது மணிவிழா வெளியீடு. இது எங்கள் பெரியப்பா என் மகனுக்கு 93 பரிசாக கொடுத்தது. இது கதி சோலையப்பன் அப்படிங்கிறவர் எழுதின உரை, பள்ளத்தூர். 5 நூல்களில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பரிமேல் அழகர் உரை ரொம்ப டஃப்பாக இருக்குது. சாரதா பதிப்பகம் வெளியிடுது, 120 ரூபா. இந்த இதில் பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அதோட இதை விளக்கமாக கொடுத்து பாயிரம், இல்லற இயல், துறவர இயல், ஊழியல், அரசியல், அங்கவியல், ஊழியல், களவியல், கற்பியல்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னன்னாக்க பரிமேல் அழகரோட உரை சிறப்பை பல்வேறு ஆசிரியர்கள் புகழ்ந்து சொன்னது, விதந்தோதியது, திருவள்ளுவர் மாலை, திருக்குறள் அகராதி, அதாவது அதிகார அகராதி, அப்புறம் அகர வரிசை படி குரட்பாக்கள் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. நிறைய குறள் நம்ம படித்த குறளாக கிட்டத்தட்ட 1330 குறளில் ஒரு 150-200 குறளாக நமக்கு நிறைய படிச்சிருப்பு, நிறைய சொல்லுவோம் போல டெய்லி லைஃப்பில். இதை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த புக்கில் எல்லாமே இதை பொதுமக்கள் எடுத்து சொல்லுறது. இந்த புக்கு 120 ரூபா விலை. இந்த திருக்குறளுக்கு இன்னும் நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த மேலச்சிவபுரி பழனியப்பன்றவர் கரூரில் இந்த திருக்குறள் கழகத்துலேருந்து நிறைய வருஷம் புத்தகங்கள்லாம் வெளியிடுறாங்க. வேறு அவங்க திருக்குறளை பற்றி நீங்கள் எந்த ஆய்வு நூல் கொடுத்தாலும் அவங்க அது தகுந்த முறையில் அதை பார்த்து இது பண்ணி அதை ஆய்வு நூலை அந்த நூலை வெளியிடுறாங்க. இந்த நூல் பார்த்திங்கன்னா இது ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கிறாரு இந்த ஆசிரியர் யாருனாக்க ஒருத்தவங்களுடைய சாந்தியும் போது அன்பளிப்பு மாணிக்கம் எம்ஏன்றவர் தென்ற நிலையத்தோட வெளியீடு. ரொம்ப ரொம்ப எளிமையான குட்டியான ஒரு அழகான 2 வார்த்தையில் குறள், 2 வார்த்தையில் இது வருது. இதில் இதுலேயும் பின்பக்கம் அந்த இண்டெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த திருக்குறள் பதிப்புலேயும் பார்த்திங்கன்னா எளிய உரை கதி சோலையப்பன் பள்ளத்தூர். எல்லாமே 20 ரூபா 30 ரூபா தான் வருது. நிகழ்ச்சிகள்ல எல்லாம் நிறைய பேர் சாந்தி கல்யாணம், கும்பாபிஷேகம், ஏதாவது வீட்டு ஃபங்க்ஷனில் எல்லாம் கூட திருக்குறளை நிறைய படிக்கட்டு, நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும்னே கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப வெளிப்பக்கம் ரொம்ப இணைப்பு இல்லைன்னாலும் அந்த அதிகார அகராதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த நூல்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இண்டெக்ஸோட போக இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. இண்டெக்ஸ் தவிர்த்து அதிகார அகராதி, அப்புறம் பல புலவர்கள் பாடின ஒரு பாக்கள் இதில் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அதில் மெயினாக ஔவையார் சொன்னது, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள். அது மாதிரி கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள். இதுமாரி வள்ளுவருக்குள்ள பல்வேறு எல்லா புத்தகங்களையும் வள்ளுவருக்குள்ள பல்வேறு பெயர்கள், நன்னூல் புலவர், தெய்வ புலவர் அப்படின்னு நூல் வரலாறு, இந்த சாதி மதம் இனம் எல்லாம் கடந்து உள்ள இது எத்தனையோ நூல்களில் எத்தனையோ மொழிகளில் இந்த இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. நான் கூட ஜெர்மனிக்கு கொலோன் யூனிவர்சிட்டி போகும்போது கூட அங்கே கூட ஒரு திருக்குறள் இது பார்த்தேன், ஒரு மொழிபெயர்ப்பு நூல் பார்த்தேன். இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த நூல். பாரதியார்லேருந்து எல்லா இவரும் பெரிய ஆளுகளும் பாராட்டியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 1330 இதை 3 பால்களில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பாலில் அழகாக குறிப்பிட்டிருக்கிறதோடு மட்டும் இல்லை, இந்த இவங்களுடைய 4 வரி இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பரிமேல் உரை சிறப்பை பற்றி பெருந்தொகையில் குறிப்பிட்டிருக்கிறது. அப்புறம் இன்னும் உமாபதி சிவாச்சாரியார், மதுரை செங்குன்றூர் கிழார், மதுரை தமிழ் நாகனார், மாங்குடி மருதனார், நக்கீரனார், சீத்தலை சாத்தனார், இடைக்காடார், ஔவையார், அரசியல் கிழார், நத்தக்கனார், முகையிலூர் சிறு கருந்தும்பியார் அப்படின்னு சொல்லிட்டு
மிக மிக அழகாக இந்த திருக்குறளை படிக்க படிக்க நம்ம வந்து படிச்சுட்டே வரும் பொழுதே நிறைய குறள் நமக்கு புரியுது தமிழ்ன்றதால. அதுவும் இல்லாமல் இந்த இது வந்து அறத்துப்பால் வந்து 4 இதாகவும், பொருட்பாலை வந்து 7 பிரிவாகவும் ஒரு புக்கில், இன்பத்துப்பாலை 2 பிரிவாகவும், களவியல் கற்பியலாகவும் அழகாக பிரிச்சுருந்தாங்க. நிறைய வித்தியாசமான முயற்சிகள் பண்ணுறாங்க. இன்னும் திருக்குறள் நம்ம எடுத்து கூட இதில் வந்து சோம வீரப்பன்றவர் வந்து மேனேஜ்மெண்ட்டு குருன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி நிர்வாகத்துக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் அமைச்சு அதிகாரம் அது பற்றியெல்லாம். இதில் இன்னும் நிறைய உட்பகை, அப்புறம் கல்லுண்ணாமை, கொல்லாமை, உயிர்கொலை செய்யாமை எல்லாம் நிறைய வருது. இதெல்லாம் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் எவ்வளவோ அதில் வந்து ஒரு பெரிய ஊற்று மாதிரி இருக்கிறதுல. அதனால் நம்ம படிக்க படிக்க திருக்குறள்லேருந்து ஒரு சுனை மாதிரி அது நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம திரும்ப அவற்றிலேருந்து தொகுத்து எழுதலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த பழமையிலேருந்து புதுமையாக ஆகிக்கிட்டே வருது திருக்குறள். நிச்சயமாக கட்டாயமாக வாய்ப்பு கிடைச்சா எந்த திருக்குறள்னாலும் வாங்கி படிங்க, வாங்கி பரிசளியுங்க. நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய நூலும். திருக்குறள் பாராயணம் கூட இப்போல்லாம் பண்ணுறாங்க, திருப்புகழ் பாராயணம் மாதிரி. திருக்குறள் வந்து அனைவர் இல்லத்திலும் இருக்க வேண்டிய நூல், அனைத்து குழந்தைகளுக்கும் நம்ம பரிசளிக்க வேண்டிய நூல். நன்றி. வாழ்வின் ஒழுக்கம் பற்றிய எல்லாவற்றையும் வாழ்வு, அதாவது சாணக்கியரோட இது மாதிரி இதில் வந்து நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம், அரசு, கல்வி எல்லாத்தையும் பற்றியும் குழந்தைங்க வந்து வாழ்வியல் முறை, ஒழுக்கம், எல்லாத்த ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் எல்லாமே குறள் மூலமாக கல்வி செல்வம், கேள்வி செல்வம் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாக நம்ம அவங்கள கைட் பண்ணணுன்னா இந்த குறளை வாங்கி பரிசளித்தா போதும். நன்றி.